வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்ல லான்ச் ஆக போகிற மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மந்த்தில் நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது, நிறைய புது ப்ராசஸஸோட லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OPPO F21 Pro. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா Reno 6, Reno 7 அப்படிங்கிற சீரிஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ OPPO F21 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட Reno 7 சீரிஸை ரெசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 680யோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது ஏப்ரல் 12th வந்து OPPO F21 Pro வந்து லான்ச் ஆயிரும். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5500 mAh இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா 4500 mAh இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ சீரிஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ OPPO F21 Pro பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓப்போவில் Reno 5, Reno 6, Reno 7 பார்த்தீங்கன்னா சூப்பராக போனதுக்கப்புறம் OPPO ஃபேன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல OPPO ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக OPPO F21 Pro வந்து உங்களை ஏமாற்றாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME 9 4G. REALME 9 4G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனும் உங்களுக்கு வந்து Snapdragon 680 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.6 இன்ச் இருக்கும், ஃபுல் HD டிஸ்பிளேட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெமரி பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் சாம்சங் லென்ஸோட வரக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேமராவோட வந்து ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 14,999 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் கேமரா நல்லா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் தான். இந்த ஃபோனில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G. பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து 5G யூஸ் பண்ணுறதில்ல, 4Gலேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5G வந்து இந்தியா ஃபுல்லாக வரக்கு இன்னும் சில நாட்கள் இல்லை மாதங்கள் இல்லை வருஷங்கள் கூட ஆகலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பட்ஜெட் கம்மியாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் REALME 9 4G. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME GT2 Pro. அதாவது உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அதே நேரத்தில் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக REALME GT2 Pro தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இது Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட வருது. இருக்கிறதுல இப்போ வரைக்கும் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாஸ்டஸ்ட் மட்டும் இல்லைங்க, அது லேட்டஸ்ட் ப்ராசஸரும் கூட. அதே நேரத்தில் இது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி 12 மணிக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ரேம் அண்ட் மெமரி. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12GB ரேமோட வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 512GB வருது. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி சைனாவில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2K டிஸ்பிளேட வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியில் இது மாதிரி இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஃபோனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து அவங்க விற்கிற காஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 43,000 வருது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு 45,000லேருந்து 50,000க்குள்ளே ப்ரைஸஸ் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதே நேரத்தில் இதோட ப்ராசர் ஆகட்டும், இதோடைய கேமரா ஆகட்டும், இதோடைய கேப்பபிலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நானும் வந்து REALME GT2 Proக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து கிங் மொபைல்ஸோட ஸ்டே டியூன்டா இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 3. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸர் Dimensity 8100 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக்கில் ஒன் ஆஃப் தி சூப்பர் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து அல்ட்ரா டாட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரேர். ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அப்போ 150 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஃபோன் வந்து என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைலோட ப்ரைஸ் இந்தியா ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 24,000க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 24,000 ஒரு 30,000க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் லான்ச் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா VIVO T1 Pro.
விவோ T1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக விவோ T1 Pro வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 695 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 8GB ரேம் வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலும் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மந்த் லான்ச் ஆக போகுது. ஸோ மிட் செக்மெண்ட்டில் நல்ல விவோ ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவோ T1 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ Y54s. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசஸரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் மொபைல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூவல் கேமரா 30 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh வரும்னு சொல்லியிருக்காங்க. விவோ Y54s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட்லேயே விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சிலே இருந்துரும். ஸோ நீங்கள் வந்து விலை கம்மியாக ஏதாவது ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம், விவோ Y54s. அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா MI 12 Pro. MI 12 Pro வந்து ஏப்ரல் 12th வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துட்டே இருக்கு. MI 12 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ப்ரீமியம் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB 12GB காம்பினேஷன்ஸ் இருக்கும், 128GB 256GB காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 லென்ஸுமே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து MI 12 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக, அதே நேரத்தில் ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ கேம் விளாடணும், இல்லை நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கணும், அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு ரைட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா POCO F4 5G. POCO F4 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G எனேபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon பேசிஸில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் இன்னும் POCO சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். POCOவில் எப்போ எந்த ஒரு மாடல் லான்ச் பண்ணாலும் அதோடைய ஹை டெஃபினிஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா POCO F4 வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது, ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் POCO F4 வந்து என்ன ப்ரைஸில் வரப்போகுது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வரப்போகுதுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Motorola H30 Ultra. ஸோ மோட்டோரோலாவில் இந்த எட்ஜ் சீரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி அதோடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மோட்டோவில் வந்து சைலண்ட்டாக நல்ல நல்ல மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நோக்கியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதில்ல. பட் மோட்டோரோலா வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ரொம்ப குவாலிட்டியான மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H30 Ultra வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12GB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமரா 50 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நல்லா வைட் ஆங்கிள் வீடியோஸ்லாம் எடுக்கிற வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். செல்ஃபி கேமரா வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60,000 70,000க்கு ஃபோன் வாங்கினாலும் செல்ஃபி கேமரா வந்து உங்களால் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. அந்த விதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான் Motorola H30 Ultra. ஏப்ரல் மாதத்தில் லான்ச் ஆக போகிற மொபைல்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது ஒரு மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைலுடைய பேரை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அந்த மொபைலோட அன்பாக்சிங்கும் வந்து கிங் மொபைல்ஸில் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே உங்களுக்கு லான்ச் ஆகக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from DK.